பாருங்கள் கிச்சடி பண்ண போகிறோம். பாருங்கள் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கிறேன். 100 பீன்ஸ், 100 கேரட்டு, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. இது வந்து ரவை வறுத்து வச்சுருக்குறோம் கிச்சடிக்கு. கிச்சடினா ரவை கிச்சடி. ஆமாம், இது பார்த்துக்குங்க. இது செய்கிறது எப்படி செய்கிறேன்னு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றுறேன். இதில் ஒருத்தங்க பட்டை லவங்கெல்லாம் போடுவாங்க, ஆனால் அது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால அது போடாமல் நம்ம செய்யலாம். போடுறவங்க பட்டை மட்டும் போட்டுக்கலாம், வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. ஆனால் கிச்சடிக்கு வந்து இது மட்டும் போதுமானது. 3 பெரிய வெங்காயம், நல்லா வதங்கிடுச்சு. ஃபுல்லாக வதங்கக்கூடாது, ஓரளவு நார்மலாக இது வெந்தால் போய் வெங்காயம். இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு ரவைக்கு தக்கணும். 300 ரவை போட்டிங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். 300 ரவைனா இப்போ 150 ரவை 100 ரவை அப்படி எடுத்துருந்தீங்கன்னா சும்மா 1/4 ஸ்பூனு 1/2 ஸ்பூனு அவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். ஆனால் அதான் டேஸ்ட்டு, வேறு எந்த மசாலும் இல்லை. பச்சை மிளகா போட்டுருக்கோம். இதில் இந்த தக்காளி போட்டுருவோம். இன்னொரு தக்காளி, குட்டி தக்காளியாக, இது பெருசாலும் போடக்கூடாது. குட்டி தக்காளி போடும். புளிப்பு தன்மை எடுத்தால் நல்லா இருக்காது. அதனால் குட்டிஸாக ஒரு தக்காளி போட்டுருவோம். நல்லா வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது நேரம் கட் பண்ணி வச்சா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து எடுத்து சாப்பிடும்போது. ஏன்னா ரவை அவ்வளோவா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால இந்த வெங்காயம் இந்த காயெல்லாம் சேர்த்து தான் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கிச்சடிக்கு மஞ்சள்தூள் போடணும். அதனால் கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஒயிட்டாகவும் பண்ணுவாங்க கிச்சடி, ஒவ்வொருத்தவங்க மஞ்சள் கலராகவும் பண்ணுவாங்க. இதில் வதங்கிடுச்சு, காய் போட்டுருவோம். பீன்ஸ் நல்லா வதங்கின பிறகு தான் கேரட் என்னென்னா நம்ம சீவி வச்சுருக்குறோம். அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இது மட்டும்தான் வேகணும். பாருங்கள், வதங்கி முடிய போது கிச்சடிக்குள்ள காய். ஏன்னா பீன்ஸு கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணியிருக்கிறோம், அதனால் இது இப்போ தான் போடுறது. அது 3/4 வேக்காடு பீன்ஸ் வெந்த பிறகு போட்டிங்கன்னா கேரட் வந்து திருவுனது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் இருந்தாலும் வெந்துடும், சாஃப்டாயிரும். இதில் வந்து கரெக்டாக 300 ரவை எடுத்துருக்குறேன். 300 ரவைக்கு கொஞ்சம் கம்மி. அதனால் தண்ணி அளவு தண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. நல்லா பளபளன்னு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் குழவா வேணும்னா 3 டம்ளர் எதில் நம்ம அளக்குறோமோ அதில் கரெக்டாக 3 டம்ளர் அளந்து ஊற்றணும். அப்போ கொஞ்சம் குழவை கிடைக்கும். கூட ஒரு 1/2 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், இப்போது தண்ணி அளந்து ஊற்றிட்டோம். ஏன்னா கேரட்டு சீக்கிரம் வெந்துடும், அதுக்காக தான் போட்ட உடனே தண்ணி ஊற்றிட்டேன். ரொம்ப ஃபாயில் ஆனாலும் நல்லா இருக்காது. தண்ணி அளந்து தண்ணி ஊற்றிருக்குறோம். ரவையை அது கொதித்த பிறகு போடலாம். சரியா? பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதித்து தண்ணி நல்லா தரத்தன்னு கொதித்த பிறகு தான் நம்ம ரவையவே போட்டு கிண்டணும்.
இப்போ ரவை போட்டு கிண்டலாம். சரியா? பாருங்கள், ரவையை போடுறோம். ரவை போட்டு கிண்டுறோம். இப்போ நல்லா இது வந்து வேகட்டும். நல்லா இந்த மாதிரி அப்படி கேட்டால் ரொம்ப கீழே வரைக்கும் நல்லா வறுத்துறதுனால நல்லா வெந்துடும். உங்களுக்கு குழம்புலான்னு வேணும், அந்த மாதிரி தண்ணி வச்சா தான் குழம்புலாம் வரும். மூடி வச்சாச்சு. 300க்கும் கம்மியாக தான் ரவை இருந்துச்சு. அதனால் நான் பாருங்கள், நான் கரெக்டாக 3 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன். எப்படின்னா மொத்தத்துக்குமே 3 டம்ளர். ஏன்னா அதில் கம்மியாக தான் ஊற்றணும். இது இப்படி ஊற்றுனீங்கன்னா இது நல்லா அப்படி குழம்புலாம் நல்லா வரும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சட்னி வச்சு இதுக்கு சாப்பிடலாம். இப்படி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து இறக்கையில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெய் ஊற்றுங்க. நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் போல் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா நெய் இருந்தால் நெய் போட்டுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு நெய் இல்லை, அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது கிச்சடி ஒரு நேரம் டிஃபன், இப்போ காலை டிஃபனுக்கோ இல்லை நைட்டு டிஃபனுக்கோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தான் இதோட காம்பினேஷன். இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு கிச்சடி. நல்லா அல்வா மாதிரி அப்படியே கிண்டும் போது சூப்பராக வந்துருக்கு. பார்த்தீங்களா? அவ்வளோதான். எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கிச்சடிக்கு தேங்காய் சட்னி தான் தாளித்து வச்சுருக்குறோம். இப்படி பண்ணிக்கிட்டு காலை டிஃபனு நைட்டு டிஃபனுக்கு இது வந்து நல்லாயிருக்கும். இது பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.